Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening. பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். Good evening, sir. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் பிள்ளைகள். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்ல சுகமா சார், நல்ல சுகமா Good இருக்கு. evening, sir. குட் ஈவினிங்மா. Good evening, sir. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நல்ல சுகமா இருக்கீங்களா சார்? ஓமா சார், நல்ல சுகமா இருக்கிறேன். பிள்ளைகளும் எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லோரும் வகுப்புக்கு வந்துட்டீங்க, அப்படித்தானே பிள்ளைகள்? எக்ஸாம் சார். ஓமா, நாங்க கடந்த வகுப்புல எக்ஸாம் ஒன்று செய்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சார் எங்க ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்துச்சு சார். இதுல இருந்து கேள்விகள் வந்திருந்தது. ஓ, நாங்க பார்த்த வினாக்கெல்லாம் வந்திருந்தது. ஓகேம்மா. பேப்பர் லேசா இருந்தது. சரி சரி பிள்ளைகள், ஓகேம்மா. சார் எங்க ஸ்கூல்லயும் பேப்பர் செய்தோம் சார். ம், நாங்க படிச்சு பார்த்த வினாக்கள் வந்திருந்ததா இல்ல? ஆமா சார். ஓ, கட்டுரை தலைப்பெல்லாம் வந்திருந்தது. ஓகே சார் அந்த நீங்க கொடுத்த கட்டுரை தலைப்பெல்லாம் வந்திருக்கு சார். ஆமா. ம். இப்ப நீங்க பரீட்சைக்கு முதல்ல அதெல்லாம் எழுதி பார்த்திருக்கணும். எழுதி பார்த்தீங்க தானம்மா? சரிதான் பிள்ளை. எழுதி பார்த்திருந்தோம்னா தான் நாங்க சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஓகே தானே? சரி, அப்ப இன்றைய தினம் நாங்கள் முதலாம் தவணையில நாங்க படிக்க வேண்டிய ஒரு பாட அழகு இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க. பறவைகள் பலவிதம். சரி, இன்றைய தினம் நாங்க பறவைகள் பலவிதம் தான் படிக்க போறோம். தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. பறவைகள் பலவிதம். நம்ம படிச்ச இந்த குரங்கு சேட்டையில ஒரு இணைத்தல் பயிற்சி ஒண்ணு கொடுத்தீங்க சார். ஓம்.
அதுவும் வந்துருந்துச்சு சார். அது அப்படியே வந்திருந்ததா? ஓகேம்மா. சரி. ஓம் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தீங்க. ஓம் 4 தலைப்புல ஏதாவது ஒரு தலைப்புக்கு கட்டுரை எழுதிட்டு வர சொன்னீங்க. ஓம்மா அதெல்லாம் நீங்க எழுதி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பரீட்சைக்கு உதவியா இருக்கும். சரி, இப்ப நாங்க இன்றைய தினம் படிக்க போற பாட அலகு பறவைகள் பலவிதம்ங்கிற பாடம். சரியா பிள்ளைகளா? நாங்க ஸ்கூல்ல படிச்சிட்டோம் சார். ஓகேம்மா. சரி, இப்ப நாங்க இந்த முதலாம் தவணைக்கு நாங்க கடந்த வகுப்புல பரீட்சைகள் செய்து பார்த்ததுனால இந்த பாடம் நாங்க என்ன செய்திருக்கிறோம், விட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த பாடத்தை நாங்க நிறைவு செய்ய வேண்டி இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? ஓகே தானம்மா. சரி, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. பறவைகள் பலவிதம். சரிதானே பிள்ளைகள்? கவனிங்க. தமிழ் நிலா காகம். தமிழ் நிலா என்ன பிள்ளைகள்? காகம். தேன்மொழி கிளி, அன்பரசன் வாத்து, இளவழகன் மயில் போல வேடம் அணிந்து நிற்கிறார்கள். சரிதானே பிள்ளைகள்? அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வேடம் விட்டிருக்காங்க. தமிழ் நிலா என்ன வேடம்? காகம். தேன்மொழி கிளி. கிளி. அன்பரசன் வாத்து. இளவழகன் மயில். வந்து மயில். இவ்வாறு வேடம் அணிந்து நிற்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்துல அறிவண்ணன் என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு வாராரு. சரியா? சார் நான் நியூ ஸ்டூடெண்ட். ஓகேம்மா, வெல்கம். வாங்க, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாங்க. சரியா? சார் நான் நியூ ஸ்டூடெண்ட். ஓகேம்மா. புதிதாக இணைந்து கொண்ட பிள்ளைகள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். இப்ப பிள்ளைகள் நீங்க ஒவ்வொரு ஆள் வாசிக்க போறீங்க. இப்ப அறிவண்ணனுக்கு ஒரு ஆள் வாசிப்பீங்க, தமிழ் நிலாவுக்கு ஒரு ஆள் வாசிப்பீங்க, தேன்மொழிக்கு ஒரு ஆள் வாசிப்பீங்க, இப்படி வாசிப்பீங்க. அதே சந்தர்ப்பத்தில் மற்ற பிள்ளைகள் அந்த நேரத்துல அமைதியா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். சரி, அறிவண்ணனுக்கு ஒரு ஆள் வாசிங்கம்மா. வாசிங்க. இல்ல, ஒரு ஆள் வாசிக்க விட்டுருங்க. வாசிங்கம்மா. என்ன எல்லோரும் இன்று திடீரென பறவைகள் ஆகிவிட்டீர்கள். போட போகிறோம் சார். தமிழ் நிலானா பிள்ளைகள் இந்த ஒரு நிமிஷம் எல்லோரும் பேசாம இருங்க. இதுல மிக முக்கியமானது, ஒரு ஆள் வாசிக்கும் பொழுது மற்ற பிள்ளைகள் அனைவருமே என்ன செய்யணுமா இருந்தா மைக் ஆஃப்ல தான் வச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப அறிவண்ணனுக்கு ஒரு பிள்ளை வாசிப்பாங்க, நீங்க எல்லோருமே அமைதியா இருக்கணும். வாசிங்க அறிவண்ணனுக்கு. என்ன எல்லோரும் இன்று திரும்ப ஒரு தடவை வாசிங்க. என்ன எல்லோரும் இன்று திடீரென பறவைகள் ஆகிவிட்டீர்கள். வாசிங்கம்மா. நாங்கள் ஒரு சிறுவர் நாடகம் போட போகிறோம். அப்ப நால்வரும் 4 பறவைகள் மாதிரி அசைகிறார்கள், சத்தம் விடுகிறார்கள். சதன பிள்ளைகள் என்னென்ன பறவைகள் இருக்கு? காகம் இருக்குது, கிளி இருக்குது, வாத்து இருக்குது, மயில் இருக்குது. இது போல என்ன செய்யறாங்க? சத்தம் விடுறாங்க, அசைகிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. வெளியுடுப்பு ஒத்திகை பார்த்து நீங்க அபிப்பிராயம் சொல்ல வேண்டும். அபிப்பிராயம் சொல்ல வேண்டும். சரியா பிள்ளைகள்? என்ன சொல்றாங்க? அபிப்பிராயம் சொல்ல வேண்டும்னு சொல்றாங்க. யார் அபிப்பிராயம் சொல்லணுமா? அறிவண்ணன். மகிழ்ச்சி. யார் இந்த நாடகத்தை எழுதி நெறிப்படுத்தியது? சார் அன்பரசன். வாசிங்க. இளவழகன் தான் நாடக ஆசிரியர், நெறியாளர், பிரதான நடிகர் எல்லாம். அப்ப இளவழகன் தான் என்னவா? சரிதானே? நாடக ஆசிரியர், நெறியாளர், பிரதான நடிகர் எல்லாமே இளவழகன் தான். இளவழகன் செய்து பார்ப்போம் என்று ஒரு ஆள் வாசிங்கம்மா. அறிவண்ணன். ஓய்வு நேரத்தில் நல்ல பயனுள்ள வேலை செய்கின்றீர்கள், சந்தோஷமாக இருக்கின்றது. ஒப்பனையெல்லாம் முடிந்ததா? 2 பேர் வாசிக்கிறீங்கம்மா, ஒரு ஆள் வாசிங்க. சரிதானே? ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும். பிள்ளைகள் நீங்க தான் வாசிக்க போறீங்க. உங்களுடைய வகுப்புல இருக்க பிள்ளைகள் வாசிக்கும் பொழுது நீங்களே அமைதியா இல்லாட்டி யாரு கேட்பா? சரிதானம்மா? ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க. ஒரு ஆள் வாசிச்சா ஓகே, எனக்கு 2 பேர் வாசிக்கிறீங்க.
சரி, இப்ப அறிவண்ணன் சொல்றாருமா, அது நல்ல முயற்சி, ஓய்வு நேரத்தில் நல்ல பயனுள்ள வேலை செய்கிறீர்கள், பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது, ஒப்பனை எல்லாம் முடிந்ததான்னு சொல்லி யார் சொல்றா? அறிவண்ணன் வந்து சொல்றார். இப்ப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்றாங்க? ஒவ்வொரு பறவைகள் மாதிரி வேடமிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? இப்ப தமிழ் நிலா, தேன்மொழி, அறிவண்ணன், அன்பரசன், இளவழகன் எல்லாமே இப்ப உங்களுக்கு தெரியும். சரிதானே? அவங்க அவங்க வாசிட்டு சத்தம் போடாம என்ன செய்யணும்? இருந்துடணும். தமிழ் நிலா. இன்னும் கொஞ்ச வேலை இருக்கிறது. தேன்மொழி. அதுவரை நாங்கள் இந்த பறவைகளை பற்றி அண்ணாவிடமிருந்து ஏதும் பிடுங்கலாம். பறவைகளுக்கு எத்தனை கால்? அன்பரசன் ஒரு ஆள் வாசிங்க. இது என்ன? பால்குடி பிள்ளையை கேட்கும் கேள்வி 2 கால் தானே? இல்லை, இளவழகன் 4 கால்னு சொல்றாரு. இப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? என்ன செய்யறாங்க? அப்படியே எல்லோரும் ஒப்பனை எல்லாம் இட்டு கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அப்ப என்ன சொல்றா தேன்மொழி? அதுவரை நாங்கள் இந்த பறவைகளை பற்றி அண்ணாவிடம் இருந்து எதுவும் பிடுங்கலாம். அப்ப அண்ணாவிடம் எதுவும் இருந்து பிடுங்கலாம்னா அண்ணா கிட்ட இருந்து சில தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அறிவண்ணன் என்ன செய்யறாரு? பறவைகளுக்கு எத்தனை கால்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு பிள்ளைகள் வந்து இது என்ன பால்குடி பிள்ளைகளுக்கும் தெரியும் 2 கால் தானேன்னு சொல்லி சொல்ல, இளவழகன் இல்லை 4 கால்னு சொல்லி சொல்றார். சரியா? கருப்பாடு வந்துவிட்டது. பறவைகள் பறத்தலுக்காக சிறப்படைந்த ஊர்வன அவற்றின் முன்னங்கால்களே இறக்கைகளாக மாறியுள்ளன. ஆகவே அவற்றுக்கு 4 கால் என்று இளவழகன் சொன்னது அர்த்தமுள்ள பதில்தான். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, அப்ப கவனிங்க. அறிவண்ணன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறாங்க. என்னது? பறவைகளுக்கு 2 காலா 4 காலான்னு கேட்டதுக்கு 4 கால்னு சொல்லி இளவழகன் சொன்னாரு. இப்ப 4 கால்னு சொன்னதுல நியாயம் இருக்கான். ஏமா? முன்னங்கால்கள் தான் இறகுகளாக மாறி இருக்கு. ஆகவே இளவழகன் சொன்னதும் அர்த்தமுள்ள பதில் தான் சொல்லிட்டு அறிவண்ணன் சொல்றாரு. என்னவும் தமிழ் நிலா? தேன்மொழி காதில் ஏதோ இரகசியம் சொல்கிறான். என்னவாம் தமிழ் நிலா? கிளிக்கு பல்லு இல்லையாம், நடிக்கும் போது பல்லை காட்டி சிரிக்கலாம் நடிக்கலாம். சிரிக்காமல் நடிக்கட்டாம். இருவரும் சிரிக்கிறார்கள், ஏனையோரும் சிரிக்கிறார்கள். பறவைகளுக்கு பொதுவாக பல் இல்லை என்பது உண்மைதான். அதில் சில பறவைகளுக்கு பல் இருக்கின்றது. அவற்றில் முக்கியமானது ஆர்க்கியோப்டெரிக்ஸ். இந்த பறவை இப்போது இல்லை. அப்ப ஆதியில பிள்ளைகள் அந்த காலத்துல வந்து பறவைகளுக்கு பல்லும் இருந்திருக்கான். ஆர்க்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைக்கு என்ன இருந்திருக்கு? பல் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? பறக்காத பறவைகளுக்கு இருக்கின்றவா அண்ணா? பறக்காத பறவைகளும் இருக்கின்றனவா அண்ணான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? கேக்குறாங்க. ஆப்பிரிக்காவில் தீக்கோழி, தென் அமெரிக்காவில் எமு, ஆஸ்திரேலியாவில் கசோவரி, நியூசிலாந்தில் கிவி ஆகியவை பறப்பதில்லை. இவை ஓடும் பறவைகள். இதெல்லாம் ஓடுற பறவைகள். சதனை பிள்ளைகள். அப்ப பறக்காத பறவைகளும் என்ன செய்தான்? இருக்குதான். சதனை பிள்ளைகள் விளங்குதா? ஆப்பிரிக்காவின் தீக்கோழி, தென் அமெரிக்காவின் எமுங்கிற பறவை, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கசோவரின்னு சொல்லக்கூடிய பறவை, நியூசிலாந்தின் கிவி, இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யாதான்? பறப்பதில்லையா. அப்ப இவை மாறாக என்ன செய்யும்? ஓடும் பறவைகள். அப்படியானால் எங்கள் நாட்டு பறவைகள் எல்லாம் பறக்கும் இல்லையா? ஆம், நீங்கள் நன்றாக பறந்து பறந்து நடிக்கலாம். ஓகேமா. பறவைகளில் பெரியது எது? பெரியது எது?
மடகாஸ்காரில் வாழ்ந்த மோவாஸ் மூவாஸ் எனப்படும் யானை பறவைகள் தான் மிக பெரியது. ம் சில நூற்றாண்டுகளுக்கு முன் இது அழிந்து விட்டது. இதன் முட்டை ஓடுகள் சில இன்னும் குழந்தைகளின் குளிக்கும் தொட்டிகளாக பயன்படுகின்றன. சரிதானே பிள்ளைகள்? அறிவனன் சொல்றாங்க பாருங்க பிள்ளைகள், முக்கியமான ஒரு தகவல் இது. பறவைகளின் மிகப்பெரியது எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. முன்ன காலங்களில் மடகஸ்காரில் என்ன செஞ்சிருக்குன்னா மோவாஸ் என்று சொல்லக்கூடிய யானை பறவை தான் என்ன செஞ்சா இருந்ததா. அந்த பறவை தான் மிகப்பெரியதான். சில நூற்றாண்டுகளுக்கு முன் என்ன செஞ்சுச்சா இந்த பறவை அழிந்து போய்விட்டதாகவும் இதனுடைய முட்டை ஓடுகள் இன்றும் குழந்தைகளின் குளிக்கும் தொட்டில்களாக பயன்படுகின்றன. அப்ப எவ்வளவு பெரிய முட்டை இட்டிருக்கும்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. நீர்வாழ்வுக்கு சிறந்தடைய பறவை பெண்குயின். அதன் முன்னங்கால்கள் உதவுகின்றன. அப்ப பெண்குவினும் பறப்பதில்லை. அப்ப பெண்குவின் என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள், சரிதான பிள்ளைகள், அதனுடைய முன்னங்கால்கள் என்ன செய்து ஒரு துடுப்புகளாக மாறியது நீந்துவதற்கு என்ன செய்து உதவி செய்துன்னு சொல்லி சொல்றாங்க. குடிபெயர்தலின் போது அவை நீண்ட தூரம் பறக்கின்றன. ஆட்டுக்ரோன் என்ற பறவை பாதகமான காலநிலையில் ஆட்டி வட்டத்தில் இருந்து ஐரோப்பா ஆப்பிரிக்காவின் கரையோரம் வழியே சுமார் 25,000 மைல்கள் கடந்து தென் அந்திலாந்திக் பிரதேசங்களுக்கு குடிபெயர்கின்றது. சரி, இப்ப முக்கியமான இன்னொரு விடயம், பறவைகள்ல இந்த பறவை ரொம்ப தூரம் அதிக தூரம் பறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வினா. இப்ப இதுக்கு பாருங்க, அப்ப அறிவனன் பதில் சொல்றாரு. குடிபெயர்தலின் பொழுது, அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயரும் பொழுது அவை நீண்ட தூரம் பறக்கின்றன. இந்த ஆட்டுக்ரேன் என்று சொல்லக்கூடிய இந்த பறவை பிள்ளைகள் பாதகமான காலநிலையில் என்ன செய்தான், ஆர்டிக் வட்டத்திலிருந்து ஐரோப்பா ஆப்பிரிக்காவின் கரையோரம் வழியே சுமார் 25,000 மைல்களை கடந்து தென் அட்லாந்திக் பிரதேசங்களுக்கு குடிபெயர்கின்றனதாம். சரிதான பிள்ளைகள்? அப்ப பாருங்க, 25,000 மைல்களை கடந்து என்ன செய்யுது பறக்குது. அப்ப எவ்வளவு தூரம் பறந்து செல்லுதுன்னு பாருங்க இந்த ஆட்டுக்ரேன்கிற பறவை. பறவைகளில் ஆண் அழகானது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப ஒரு இளவழகன் சொல்றாரு, பறவைகளில் ஆண் அழகானது. ஆண் அழகானதா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? அப்ப பறவைகள்ல ஆண் அழகானதான், மனிதரிலும் அப்படித்தானா. அதனாலதான் என்னை ஆண்மையிலாக நடிக்க விட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இளவழகன் என்ன செய்யறாரு சொல்றாரு. இதே சந்தர்ப்பத்தில் தேன்மொழி யார் விட்டது, தானே எடுத்துக்கொண்டதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க பதில் சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை பிரபஞ்சத்தில் எல்லாமே அழகுதான். அழகின்மையும் பார்ப்பவர் கண்களை பொறுத்தது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி தானே தொழிற்படும். சரி, அவரவர் மனவிசாலத்துக்கு ஏற்ப அறிவு விருத்திக்கு ஏற்ப அழகு வேறுபடும். இறைவனின் படைப்பில் எல்லாமே அழகானவை என்பதை நம்ப மறுப்பவன் கடவுளே இல்லை என்பவன் நாத்திகன். அப்ப சாதாரண பிள்ளைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் அழகானவை தான், அது பார்ப்பவர்களின் கண்களை பொறுத்தது அப்படின்னு சொல்லி அறிவனன் சொல்லும் பொழுது, சரிதானே பிள்ளைகள், அன்பரசன் என்ன சொல்றாரு, கண் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தானே தொழில் படியும் சொல்லி சொல்றாரு. அறிவனன் சொல்றாரு, சரி, அவரவர் மனவிலாசத்துக்கு ஏற்ப, அதாவது அவங்கவுங்க பார்க்கிற கண் கொண்டு பார்த்தால் சரிதானே பிள்ளைகள் எல்லாமே என்னவா இருக்கும், அழகாகத்தான் இருக்கும். சரிதானே பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தமிழ்நிலா சொல்றா, அண்ணா திடீரென ஞானியாகி விட்டார் அப்படின்னு சொல்லி. அப்ப அறிவண்ணன் சொல்றாரு, இறைவனின் படைப்பில் எல்லாமே அழகானவை என்பதை நாம் நம்ப மறுப்பவன் கடவுள் இல்லை என்பவன் நாத்திகன். கடவுள் இல்லைன்னு சொல்றது யார் பிள்ளைகள்?
பறவைகளுக்கு எந்தவித கவலையும் இன்றி பறந்து திரிவதைப் போல நாங்களும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாய் இந்த நாடகத்தை நடிப்போம். பறவைகளுக்கு சுயநலம் இல்லை, ஆதிக்க வெறி இல்லை, பேராசை இல்லை, பஞ்சகம் இல்லை, மற்றவனை நசுக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. ஆகையால் மகிழ்ச்சியோடு பாடி திரிகின்றனர். சரி சரி, நீங்கள் நடிக்க தொடங்கலாம். நான் இங்கிருந்து பார்த்து விமர்சனம் கூறுவேன். நாடகம் ஆரம்பமாகிறது. அறிவனின் கவிதையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். கோகிலா மகேந்திரன் அவர்களுடைய சரிதானே பிள்ளைகள் ஒரு கட்டுரை வடிவில் அமையப்பட்ட உரையாடலாக இது என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா காணப்படுது. இதுல வந்து பறவைகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. ஆமா பிள்ளைகள்? சரி, அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரும்பதங்கள் பாருங்க. வெள்ளெடுப்பு அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் வந்து முதலில் பார்க்கும் ஒத்திகையை சொல்லுவாங்க. ஒப்பனைனா அலங்காரம், பிரபஞ்சம்னு சொல்றது உலகம், ஞானினா முற்றும் துறந்தவர், நாத்திகன் அப்படின்னு சொல்றவங்க வந்து கடவுள் இல்லை என்பவன், ஆத்திகன் சொன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவன். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இது விளங்கிருச்சா? பறவைகள் பலவிதம். அப்ப பறவைகள் பலவிதம் என்பது ஓர் உரையாடல் பகுதியாகும். நீங்க உரையாடினீங்களா? அப்ப இதனை எழுதியவர் யார்? கோகிலா மகேந்திரன் என்னும் எழுத்தாளர். யாருமா? கோகிலா மகேந்திரன். அப்ப இங்கு மாணவர்கள் சிலர் தமது ஓய்வு நேரத்தை பயன்மிக்கதாக நாடகம் ஒன்றை நடிப்பதற்கு தயாராகின்றனர். அவ்வேளையிலே அங்கு வரும் அறிவண்ணன் என்பவர் அவர்களின் ஒப்பனைகளை கண்டு அவர்களோடு உரையாடும் பாங்கில் இது எழுதப்பட்டுள்ளது. ஆமாவா? இவ்வுரையாடலில் பங்கு பெற்றும் பாத்திரங்கள் என்னென்ன பிள்ளைகள்? யார் யார் இருக்காங்க? இளவழகன். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். மாணவர்கள் ஏற்றுக்கொண்ட பறவைகளின் பாத்திரங்கள் என்னமா? மயில். தமிழ் நிலா காகம் போல வேடம் அணிஞ்சிருக்காரு. தேன்மொழி கிளி போல் வேடம் அணிஞ்சிருக்காங்க. அன்பரசன் வாத்தாகவும் இளவழகன் மயிலாகவும் என்ன செய்திருக்காங்க? வேடம் அணிந்து காணப்படுறாங்க. சரிதானே பிள்ளைகள்? ஆமாவா? சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப கவனிங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த உரையாடலின் பொழுது பறவைகள் தொடர்பாக என்ன செய்யறாங்க? பல்வேறு சந்தேகங்களை என்ன செய்யறாங்கன்னா அறிவண்ணனிடம் என்ன செய்யறாங்க? கேட்டு தெரிஞ்சு கொள்றாங்க. ஆமாவா? என்னென்ன வினா வினவுறான்னு பாருங்க. சரிதானே பிள்ளைகள்? பறவைகளுக்கு எத்தனை கால்கள்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாவா? அடுத்து பறவைகளுக்கு பல் இருக்கிறதான்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஆமாவா? பறக்காத பறவைகள் எவைன்னு சொல்லி கேட்டாங்களா? பறவைகளில் பெரியது எதுன்னு கேட்டாங்க. நீண்ட தூரம் பறக்கும் பறவை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அண்டார்டிகாவில் நீர்வாழ்வுக்கு சிறந்தடைந்த பறவை எதுன்னு சொல்லி கேட்டாங்க. பறவைகளில் அழகானது எதுங்கிறது கேட்டிருந்தாங்க. ஆமா, சதனை பிள்ளைகள் போன்ற விடயங்கள் இங்கு உரையாடப்பட்டன. ஆமாவா? இப்ப நாங்க இதுல ஒவ்வொன்னா பார்த்துட்டு வர போறோம். மாணவர்கள் அது கேள்வி, அதற்கான பதில பாருங்க. சரிம்மா, இப்ப பாருங்க. அப்ப இது உரையாடலின் முதலாவது விடயப்பரப்பு வினாவாகும். சம்பாஷணை அறிவண்ணன் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. என்னது? பறவைகளுக்கு எத்தனை கால்? மாணவர்கள் இதற்கு என்ன செய்யறாங்க? பதில் கூறுறாங்க. அன்பரசன் என்ன சொல்றாரு? இது என்ன பால்குடி பிள்ளைக்கும் கேட்கும் கேள்வி, 2 கால்கள் தானேன்னு சொல்றாங்க. இளவழகன் இல்லை 4 கால்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதுக்கு அறிவண்ணன் என்ன சொல்றாரு? ஒரு பதில் சொல்றாரு. பறவைகள் பறத்தலுக்காக சிறப்பல் அடைந்த ஊர்வன, அவற்றின் முன்னங்கால்களே இறக்கைகளாக மாறியுள்ளன, ஆகவே அவற்றுக்கு 4 கால்கள் என்று இளவழகன் சொன்னது அர்த்தமுள்ள பதில் தான் சொல்லி சொல்லப்படுது. ஆமாவா? பறவைகளுக்கு எத்தனை கால்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட வினாவுக்கு அழகான பதில் கிடைச்சிருச்சா?
அடுத்த வினா, பறவைகளுக்கு பல் இருக்கிறதான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமாவா? தமிழ் நிலா சதன பிள்ளைகள் தேன்மொழியின் காதில் ஏதோ ரகசியம் சொல்கிறாள். இதை கேட்ட அறிவண்ணன் தேன்மொழியிடம் விசாரிக்கிறாள். அப்ப கிளிக்கு பல் இல்லையாம், நடிக்கும் போது பல்லை காட்டி சிரிக்காமல் நடிக்கட்டாம்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப பறவைகளுக்கு பொதுவாக பல் இல்லை என்பது உண்மைதான். ஆதியில் சில பறவைகளுக்கு பல் இருந்திருக்கிறது. அவற்றில் முக்கியமானது ஆர்க்கியோப்டெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. ஆமாவாமா? ஆமா சார். இந்த பாருங்க, இந்த பறவை இது பேர் என்னது? ஆர்க்கியோப்டெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. இந்த பறவை ஆதி காலத்துல இருந்திருக்குது. இந்த பறவைக்கு என்ன இருந்திருக்கான்? பற்கள் இருந்திருக்கான். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். இந்த பறவைக்கு என்ன பேர் சொல்றாங்கம்மா? ஆர்க்கியோப்டெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. அதுக்கு அடுத்து சதன பிள்ளைகள் பறக்காத பறவைகள் தொடர்பான ஒரு வினா கேட்டாங்க. ஆமாவா? பறக்காத பறவைகளும் இருக்கின்றனவா அண்ணான்னு சொல்லி கேட்கும் பொழுது தமிழ் நல்லா என்ன செய்யறா கேட்ட போது அறிவண்ணன் என்ன சொல்றாரு? இருக்கின்றனவே. ஆப்பிரிக்காவின் தீக்கோழி, தென் அமெரிக்காவின் எமு, ஆஸ்திரேலியாவின் கசோவரி, நியூசிலாந்தின் கிவி ஆகியன பறப்பதில்லை என்கிறார். ஆப்பிரிக்காவின் தீக்கோழி பறக்குமா? தீக்கோழி பார்த்திருக்கீங்களா பிள்ளைகள்? இந்த சொல்லுவாங்க நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் பறக்குமா ஓடுமா பிள்ளைகள்? தென் அமெரிக்காவின் எமு, தென் அமெரிக்காவின் எமுன்னு சொல்லக்கூடிய இந்த பறவையும் என்ன செய்யாது? பறக்காது, இதுவும் ஓடும். அதே போல் ஆஸ்திரேலியாவின் கசோவரி அப்படின்னு சொல்லக்கூடிய பறவையும், இந்த கசோவரின்னு சொல்லக்கூடிய இந்த பறவையும், நியூசிலாந்தில் காணப்படுற கிவின்னு சொல்லக்கூடிய இந்த பறவையும் என்ன செய்யறது இல்லையாம்? பறக்கிறது இல்லையாம். மாறாக இது என்ன செய்யும்? ஓடும். சரியா பிள்ளைகள்? ஆமாவா? ஆமா சார். ஆமா சார். சரிதானே பிள்ளைகள்? அடுத்து பிள்ளைகள் அப்போ இன்னொரு வினா கேட்டாங்க. என்ன கேள்வி வினா கேட்டாங்க? பறவைகளில் எது பெரியதுன்னு சொல்லி கேட்டாங்க. பறவைகளில் பெரியது எது என யாரு கேட்கிறா? அன்பரசன் கேட்டபோது அறிவண்ணன் என்ன சொல்றாரு? மடகாஸ்கரில் வாழ்ந்த மோவாஸ் என்று சொல்லக்கூடிய பறவை தான் என்னவாம்? ரொம்ப பெரிய பறவையா இருந்திருக்குது. இந்த பறவைக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. என்ன பேர் அது? யானை பறவைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பறவை என்ன செய்யாதான்? இந்த பறவை இப்ப இல்ல. சரிதானே பிள்ளைகள்? அழிந்துட்டதுன்னு சொல்றாங்க. இதனுடைய முட்டைகள் என்ன செய்யப்படுது? இன்றும் குழந்தைகள் குளிக்கும் தொட்டில்களாக என்ன செய்யப்படுதாம்? பயன்படுத்தப்படுதாம். ஆமாவா? அப்ப மோவாஸ் பறவையை பார்த்துட்டீங்களா? அடுத்ததாக இன்னொரு வினா, அந்தார்டிகாவில் நீர்வாழ்வுக்கு சிறந்தடைந்த பறவை எது? பென்குயின். அண்டார்டிகாவின் நீர்வாழ்வுக்கு சிறந்தடைந்த பறவை பென்குயின். அதன் முன்னங்கால்கள் தான் என்னவா இருக்கான்? துடுப்புகளாக என்ன செய்யுது? மாறி இது பறக்கிறதுக்கு உதவி செய்யுது. பாருங்க, இந்த முன்னம் கால் தான் என்னவா இருக்கு? துடுப்பு மாறிக்கு என்ன செய்யும்? அது அப்படியே என்ன செய்யும்? நீந்துறதுக்கு உதவி செய்யுது. அந்த அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பென்குயின். அதே சந்தர்ப்பத்துல இன்னொரு வினா கேட்டிருந்தாங்க. அது என்னது? நீண்ட தூரம் பறக்கும் பறவை எதுன்னு சொல்லு. அப்ப பிள்ளைகள் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு அறிவண்ணன். ஆட்டுக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை பாதகமான காலநிலையில் ஆர்டிக் வட்டத்தில் இருந்து ஐரோப்பா ஆப்பிரிக்காவின் கரையோரம் வழியே சுமார்
சோதனை பிள்ளைகள் 25,000 மைல்களை கடந்து தென் அட்லாந்திக் பிரதேசங்களுக்கு குடிபெயர்கின்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பறவை எது? ஆட்டுக்ரைன். ஆட்டுக்ரைன் எந்த பறவை? விலங்கிடுச்சா பிள்ளைகள்? ஓகேவா அது? அடுத்து இன்னொரு வினா. பறவைகள்ல ஆண் பறவை அழகா பெண் பறவை அழகா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆணா பெண்ணா அழகுன்னு சொல்றாங்க? ஆண் ஆண் சொல்லிட்டு பறவைகள் ஆண் பறவைகள் ஆண் பறவைகள் அழகா இருக்கும். சேவலை பார்த்தாலும் சேவல் ஆண் சேவல் ரொம்ப அழகா இருக்கும். ஆண் மயில் ரொம்ப அழகா இருக்கும். என்ன பிள்ளைகள்? ஆமாவா? அப்ப இளவழகனும் என்ன செய்யறாரு? தான் அதனாலதான் தன்னை ஆண் மயிலா வேடமிட்டு நடிக்க சொன்னதா சொல்லி சொல்றார். சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல பாருங்க, ரொம்ப பெரிய முட்டையிட்ட பறவை எதுமா? மோவாஸ். மோவாஸ் என்று சொல்லக்கூடிய யானை பறவை. அதனுடைய முட்டையோட எதுக்கு பயன்படுத்தினாங்க? குளிக்கும் சதனை பிள்ளைகள் தொட்டிகளாக பயன்படுத்தினாங்களாம். ஆமாவா? ஆமா சார். அதே சந்தர்ப்பத்துல பாருங்க, இன்னும் சில பறவைகள் சேர்க்காட்டையும் பாருங்க. இந்த அழகிய கூடு கட்டக்கூடிய பறவை தூக்கணாங்குருவி பாத்தீங்களா? ரொம்ப அழகான கூடு கட்டும். சந்தன பிள்ளைகள். இது ரொம்ப முக்கியமான பறவையா காணப்படுது. இப்படி பல பறவைகள் என்ன செய்யப்படுது இங்க நாங்க இந்த பாடத்துல படிச்சிருக்கோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். பறவைகள் பலவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்துல இருக்கக்கூடிய சதன பிள்ளைகள் கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு சொல்லி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆமா சார். யார் யாருன்னு சொல்லுங்க. ஓகே சரி. இப்ப என்ன செய்யறாங்க இந்த பிள்ளைகள், இந்த மாணவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு பறவைகள் போல இருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன பறவையா இருக்காங்கன்னு சொல்லுங்க. சரியா பிள்ளைகள்? இது விளங்கிச்சா பிள்ளைகளுக்கு? சரிதானம்மா. ஓகே. இப்ப நாங்க இந்த பாடப்பகுதியில இருந்து சில வினாக்களை செய்து பார்க்க போறோம். சரியா? இங்க சேர்க்காட்டிருக்கக்கூடிய வினாக்கள் விளங்குதா பாருங்க. வினா எழுதி விடைகளை தெரிவு செய்யுங்கம்மா. சரி சார். விடை எல்லாத்தையும் எழுதி கோடு போடணுமா? ஓம்மா, அப்படி கோட போட முடியாத பிள்ளைகள் சரியான விடையை சரி எழுதுங்க. பிள்ளைகள் அமைதியா செய்யுங்க பாப்போம். சேட்டதும் கேள்வி எதுவும் கேட்கிறதா இருந்தா கேட்கலாம். குழந்தைகளின் குளிக்கும் தொட்டியை பிள்ளைகளின் குளியல் தொட்டின்னு எழுதலாமா? சரிம்மா, அது பிரச்சனை இல்லை. 4 பறவைகள் மாதிரி அசைகிறார்கள். இதில் பறவை என்பதன் ஒத்த சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்து மெத்த மகிழ்ச்சி. இங்கு மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதத்தை கண்டுபிடிக்கணும். பறவைகளின் கால்கள் எத்தனை என இளவழகன் கூறியுள்ளார். சார் விடைய மட்டுமா சார் எழுதணும்? ஓம், வினா எழுதணும். நான் விட மட்டும் எழுதிக்கிறேன் சார்.
இல்லம்மா, வினா எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் விடை மாத்திரம் எழுத போறா? சதுர்சன் சார். சதுர்சன் வினா எழுதுங்க முதல்ல. ஓகே சார். வினா எழுதி அதற்கு பிறகு நீங்க விடை 4ல ஒன்று தெரிவு செய்து எழுதினாலும் சரி, இல்ல 4 எழுதிட்டு அதுல ஒன்று தெரிவு செய்தாலும் சரிதான். சார் இதுல 4 விடை போட்டுட்டு அடுத்து அது கீழே விடைய மட்டும் போட்டு எழுதலாமா? ஓ, அப்படி இல்லை. எழுதிட்டேன் சார். எழுதி முடிச்ச பிள்ளைகள் சேருக்கு அனுப்பி வைங்கம்மா. சார் ஆன்சர் மட்டும் எழுதணும். வினா எழுதி விடை எழுத சொல்லியிருந்தேன். எழுதிட்டா ஹேண்ட் சிம்பிள் போடலாமா? ஓம் ஓம், சேருக்கு அனுப்பி விடலாம். சார் கொஸ்டின் எழுதி 4 ஆன்சர் எழுதி அதுல ஒரு ஆன்சருக்கு கோட் அடிக்கணுமா? ஓ, 4 எழுதிட்டு கோடு அடிச்சாலும் சரி, தெரிவு செய்தாலும் சரிம்மா. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? சரியான விடையை மாத்திரம் சரி எழுதலாம். ஓகே. ம். ஜஸ்வின் நாயை வெளியே அனுப்புங்க. சார் ஓம் அனுப்பேனதுனால ஹேண்ட் சிம்பிள் மட்டும் போடவா சார்? ஓம்மா, சரி சரி, பிள்ளைகளுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வருஷம் அனுப்பியிருக்காங்க. ம். யோகலக்ஷிகா அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யோகலக்ஷிகா அனுப்பியிருக்கீங்களாம்மா?
சரியா பிள்ளைகள்? முதல் 3 வினாவும் எழுதி கொண்டோமா? சார் ஒரு 2 நிமிஷம் time கொடுங்க சார். சார் 5 நிமிஷம். சார் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. எழுதிட்டீங்களா? சார் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. எத்தனையாவது வினா எழுதுறீங்க தம்பி? சார் இரண்டாவதுக்கு விட கொஞ்சம் வேகமா எழுதுங்க. சார் எழுதிட்டேன். ஓகே. So on to waiting. ஜெரோமி, சார் ஷில்பா முடிச்சிட்டேன். ஓகே அம்மா, நிறைய பேர் எழுதிட்டீங்க. ஓகே, குட். அல்ஹம்துலில்லாஹ். சார் எழுதி முடிச்சிட்டேன். ஓகே. சுபஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வனா சரிமா, சரிமா, இங்க கவனிங்க பிள்ளைகள். இது யாருடைய பயிற்சி கோப்பி? யாருடையதுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், விளங்குதா? ஹஷா அனம்ட டீச்சர். திரும்ப சொல்லுங்க, உங்களோட பேர் என்னம்மா? இது என்னன்னு சொல்லுங்க, நித்தேஷ்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார் ஏண்ட பேரை சொல்லுங்கம்மா. நிதேஷ் சார். நிதேஷ். ஓகே சார் தானே. இப்போ நிதேஷ் பாருங்க, இப்போ சார் சொல்லித்தர மாதிரிக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் படிக்க போற சந்தர்ப்பத்தில் அந்த பாடத்தினுடைய தலையங்கம் போடணும், அதுக்குரிய திகதி போடணும், சுதனமா அப்படித்தான் எழுதணும்னு சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ அதற்கேற்றாற் போல அதெல்லாம் அழகா செய்திருக்காரு சார் தானே. அப்போ இங்க வினாவும் எழுதியிருக்காரு, இப்போ சரியான பொருத்தமான பதில் தான் எழுதியிருக்காரு. ஆமாவா? சரி, வாசிங்க தம்பி. நால்வரும் 4 பறவை மாதிரி அசைகிறார்கள். இதில் பறவை என்பதன் ஒத்த சொல். பட்சிங்கிறது சரியா பிள்ளைகள்? ஓகே. அடுத்த வினா. மெத்த மகிழ்ச்சி. இங்கு மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம். தூக்கம் சரியா பிள்ளைகள்? தூக்கம். தூக்கமா? அடுத்த வினா, 3வது வினா. இளவழகன் கூறியுள்ளார். எத்தனைன்னு சொன்னாரு? 4ன்னு சொன்னார். அது சரியா? ஆமாவா? சரி. அப்ப பொருத்தமா சரியான பதில்கள் இங்க எழுதப்பட்டிருக்குது. ஓம் திருத்தலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த 3 வினாவும் எழுதி கொண்டீங்களா? சரி. 4ஆம், 5ஆம், 6ஆம் வினாக்கள் செய்ய போறீங்க. 6 7 சென்டென்ஸ். ஓ, 4 5 6 7. பிள்ளைகள், ஒரு சில வீடுகள்லமா இரைச்சல் சத்தம் அதிகமா இருக்குது. அப்படி இருந்தா நீங்க மைக் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
விளங்குதா சே சொல்றது? ஓகே சார். ம் சரி, இப்ப 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வினாக்கள் எழுதுங்க. எழுதி விடைகளை தெரிவு செய்யுங்க. சார் செஞ்சு செய்து முடிச்ச பிள்ளைகள் சாருக்கு அனுப்பி வைங்கம்மா. லேப்டாப்ல சொன்னது வீடியோல காட்டவா? ஓ லேப்டாப்ல சொன்னதால வீடியோல காட்டவா? ஓம்மா வீடியோல காட்டுங்க.
ஓகே குட். விளங்குதுமா? சரி எழுதிட்டோம் சார். சரி பிள்ளைகள், எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல சார். ஓம் அனுப்ப இல்லாதனால வீடியோல காட்டவா? விளங்கல? போன்ல அனுப்ப இல்லாதனால வீடியோல காட்டவா சார்? சரி சரி சரி. சார் செஞ்சிட்டேன். சரிம்மா, செஞ்சுட்டு அனுப்பி வைங்க சாருக்கு. யாருக்கா நேரம் தேவைப்படுதா? 5 நிமிடம் தாங்க. கொஞ்சம் சார். கொஞ்சம் சார். ஓ ஓ நிறைய பிள்ளைகள் ஓகேவா? எல்லோரும் செய்து கொண்டோமா? ஒரு 2 நிமிஷம் தாங்க. செஞ்சிட்டு சார். ஓகே, செய்துட்டோம். செஞ்சிட்டேன் சார். செஞ்சுட்டீங்க. பிள்ளைகள் சார் 2 மினிட்ஸ். இது யாருடைய பயிற்சி கோப்பியுமா? சார். அர்ஷினி வீணா வாசி விட சொல்லுங்க. பல்லுள்ள பறவையாக சுட்டப்படுவது எது? எதுமா? ஆக்கியோப்ரிஸ் சொல்லுங்க. மரங்களின் பெரிய பறவையாக குறிப்பிடப்படுவது ஞானியாகி விட்டார். ஞானி என்பது முற்றும் துறந்தவர். முதலில் பார்க்கும் ஒத்திகை எவ்வாறு அழைக்கப்படும்? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இது போல் நீங்களும் தெரிவு செய்தீங்களா? ஓ சார். ஓகேவா? சரி பிள்ளைகள், ஓகேம்மா. இப்ப 6, 8 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் விளங்குதா? சரி, இதை செய்யுங்க பாப்போம்.
ஜெரோமி மைக் ஆஃப் பண்ணி வைங்க. ஃபினிஷர். சரிம்மா, எழுதின பிள்ளைகள் சேர்க்க அனுப்பி வைங்கம்மா. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இல்ல சார், யாருக்கெல்லாம் நேரம் தேவைப்படுது? எனக்கு சார் எத்தனையாவது வினாவை எழுதுறீங்க? டைம் தேவை. சரி, 9வது சார். ஓகேம்மா. சென்டென்ஸ் சார். செய்த பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஓகே சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? செய்துட்டீங்களா? இல்ல சார். ஆமா சார், செஞ்சிட்டோம் சார். ஓம் சார். ஓம் சார் செஞ்சு செஞ்சிட்டோம் சார். செஞ்சுட்டேன் சார். சரி, செஞ்சிட்டோம் சார். செய்துட்டீங்க. ஓகே. ஏதோ ஆயிடுச்சுமா. இது யாருடைய பயிற்சி கோப்பிமா? அப்பா பிள்ளைகள், பயிற்சி கோப்பிக்கு உரிய ஆள் மாத்திரம் பேசுங்கம்மா.
இது யாருடையது? பேரை சொல்லணும். வர்ஷா. வர்ஷா வாசிங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எவ்வாறு அழைக்கப்படுவான்? ஆத்திகன். ஆத்திகன் சரியா பிள்ளைகள்? ஓம். சரி சார். ம். கதிரையிலிருந்து நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தவர் யார்? அறிவண்ணன். அறிவண்ணன் சரி. ஓகே. சரி சார். சரி. இந்த நாடகத்தை நெறியாளர்கள். ஜெரோமிஸ் நீங்க பேசாட்டிமா மைக் ஆஃப் வச்சிருக்கோம். ஓ வாசிங்கம்மா. இந்நாடகத்தை நெறியாளர் யார்? இளவழகன். இளவழகன் சரியா பிள்ளைகள்? சரி சார். அந்த கோபிலாக நிகழ்ந்தது. சரியா பிள்ளைகள்? இப்ப இந்த பிள்ளைகள் உருவாக்குன அந்த நாடகத்தினுடைய நெறியாளர் யாரு? இளவழகன். இளவழகனா சரி. இப்ப கவனிங்க பிள்ளைகள். 4 4 பறவைகள் மாதிரி அசைகிறார்கள். இதில் பறவை என்பதன் ஒத்த சொல் பட்சி. தெரிவு செய்தீங்க தானே பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். தெரிவு செய்திருந்தால் சரிதானே? சரி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி போடாமல் இருக்கிற பிள்ளைகள். மெத்த மகிழ்ச்சி. இங்கு மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம் துக்கம். பறவைகளின் கால்கள் எத்தனை என இளவழகன் கூறியுள்ளார். எத்தனைன்னு சொன்னாருமா? 4 சொன்னார். 4 தெரிவு செய்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. பல்லுள்ள பறவையாக சுட்டப்படுவது எது? எது பிள்ளைகள்? பறவைகளின் மிகப்பெரிய பறவையாக குறிப்பிடப்படுவது எது? மோவாஸ். யானை பறவை என்று சொல்லக்கூடிய மோவாஸ். அண்ணா திடீரென ஞானியாகி விட்டார். இங்கு ஞானி என்பது துறந்தவன். முதலில் பார்க்கும் ஒத்திகை எவ்வாறு அழைக்கப்படும்? வெள்ளுடுப்புன்னு சொல்லி சொல்லப்படும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டோமா? அடுத்து 9ஆம் 10ஆம் வினா. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எவ்வாறு அழைக்கப்படுவான்? ஆத்திகன். கடவுள் நம்பிக்கை இல்லை என்பவன் நாத்திகன். கதிரையில் இருந்து நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தவர் யார்? இந்த நாடகத்தின் நெறியாளர் யார்? இளவழகன். இங்க 10 வினாக்கள் செய்திருக்கிறோம். ஒரு வினாவுக்கு சார் 2 புள்ளிகள் தரப்போறேன். மொத்தம் 20 புள்ளிகள். 20க்கு நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க பாப்போம். 20க்கு 20 அப்படின்னு சொல்லி இருந்தா சரி போட்டுக்கொள்வோம். ஸ்டார் போட்டுக்கொள்வோம். ஓம். நெறியாளர்னு சொன்னா என்னது? அந்த நாடகத்தை என்ன செய்யறதுன்னு சொன்னா பிள்ளைகள், நடிப்பதற்கான எல்லா விதமான செயற்பாடுகளையும் என்ன செய்யறது? ஒழுங்குபடுத்துறவர் தான் நெறியாளர். நெறிப்படுத்துறவர். இவ்வாறு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றது, அந்த கதை எழுதுறது எல்லாமே நெறிப்படுத்தினது யாருன்னு சொன்னா அந்த நாடகத்தினுடைய நெறியாளர் இளவழகன். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி. இப்ப இந்த 10 வினாவையும் உங்கள ஒரு ஆள் வினா கேட்க, மற்ற பிள்ளைகள் பதில் சொல்ல போறீங்க. யார் வினா கேட்க போறீங்க? யும்னா மைக் ஆன் பண்ணி வினா கேளுங்க. 4 பறவை மாத்திரம் அசைகிறார்கள். இதில் பறவை என்பதன் ஒத்த சொல் பட்சி. மெத்த மகிழ்ச்சி. இங்கு மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம்
பறவைகளின் கால்கள் எத்தனை என இளவகன் கூறியுள்ளார். 4. 4 பறவையாக சுட்டப்படுவது எது? பிள்ளைகள் பதில் சொல்ல முடியாத பிள்ளைகள் மைக் ஆன் பண்ண வேணாமா? பறவைகளில் மிகப்பெரிய பறவையாக குறிப்பிடப்படுவது எது? யானை பறவை. யானை பறவையான மோவாஸ். ம் அண்ணா திடீரென ஞானியாக விட்டார். இந்த ஞானி என்பது முற்றும் துறந்தவன். முதலில் பார்க்கும் ஒத்திகை எவ்வாறு அழைக்கப்படும்? கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எவ்வாறு அழைக்கப்படுவார்? கடைசியிலிருந்து நாடகத்தை பார்த்துக் கொண்டிருந்தவர் யார்? இந்நாடகத்தில் நெறியாளர் யார்? இளவழகன். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாமா? இந்த 10 வினாக்களுக்கும் பிள்ளைகளுக்கு விடையளிக்க முடியும் தானே? முடியும் சார். முடியும். சரி. ஓகே. சரி, ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல போறேன். என்னன்னா, பிள்ளைகள் படிக்கிற இடம் வந்து அமைதியாக இருக்கணும். நிறைய பேர் மைக் ஆன் பண்றீங்க, வீட்டுல சரியான இரைச்சல் சத்தமா இருக்குது. நீங்க ஒன்று அமைதியான இடத்துல இருந்து நீங்க படிக்கணும். சதனை பிள்ளைகள் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்தை அமைதிப்படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து மற்றவங்க அங்கிட்டு போக சொல்லுங்க. நிறைய பேர் சத்தம், சரியான சத்தம் நீங்க பேசுறீங்க, வீட்டுல இருக்கக்கூடிய இரைச்சல் சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ உங்களுக்கு படிக்க முடியாது. சரியா? ஒரு அமைதியான சூழல்ல இருந்தா தான் படிக்கலாம். விளங்குது தானே? படிக்கும் நேரம் அமைதியாக இருக்கணும். இங்க சேர் பேசுறது, அதே சந்தர்ப்பத்தில் மற்ற உங்களுடைய நண்பர்கள் பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும். என்னம்மா? அதுல ரொம்ப கவனமா இருங்க. இனி வர்ற வகுப்புகள்ல இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஓகேவா? ரொம்ப கவனம். வகுப்பு அமைதியாக நடைபெறணும். சரியா? சேர் பேசணும், நீங்க பேசலாம், சேர் பேசலாம், எங்களுக்குள்ள உரையாடல் நடைபெறலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சத்தங்கள் சேர் கேட்க கூடாது. சரிதானே பிள்ளைகள்? நிறைய பேர் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பிள்ளைகள். உங்களுடைய வீடுகள்ல சத்தம், இரைச்சல் சத்தம் இருக்கிற பிள்ளைகள்ட்ட பேரே நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். இங்க ஒரு பயிற்சி தெரியுதா பாருங்க, விளங்குதான்னு சொல்லி பாருங்க. விளங்குதாமா? சரி, இந்த வினாக்களுக்கு விடையளிங்க பாப்போம். இந்த வினாக்கள் எழுதி விடை எழுதுங்க. சரிப்பிழை கூறணுமா? சரிப்பிழை அடையாளம் விடணும். ஓம் வினாவையும் எழுதணுமா? வினா எழுதாம எப்படிமா இந்த பயிற்சியை செய்ய முடியும்? வினா எழுதாம இந்த பயிற்சி செய்யறதுக்கான ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க பாப்போம். சருக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க. சரிதானே? கவனிங்க பிள்ளைகள். சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் விடணும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த வினாக்கள் எழுதுங்க. அந்த அட்டவணைக்குள்ள அந்த பிரக்கெட்ல நீங்க சரியா தவறாங்கிற அடையாளம் விட்டீங்கன்னா சரி. ரேகா 20க்கு 18 எடுத்திருக்கீங்க. ஓகேமா, குட். உங்களுடைய பயிற்சி கோப்பையும் விளங்குது சேர்க்கு.
செய்து கொண்டால் ஓம் சேர்னு சொல்லலாம் பிள்ளைகள். உங்களுடைய பயிற்சி கோப்பியை காட்டலாம். பயிற்சி கோப்பிகளை செட் பாக்ஸில் சேர்க்க அனுப்பிவிடலாம். செஞ்சிட்டேன் சார். யாருக்காவது நேரம் தேவைப்படுதா பிள்ளைகளுக்கு? ஓகே ஓகே வேணும். ஓகே, எழுதிட்டு சொல்லுங்க. சார் எழுதியா? ஓம். சார் கொஞ்சம் இருங்க. எம்ஜே அப்துல்லா எழுதிட்டீங்களா? ஓ சார். சார் இன்னும் ஒரு மினிட். சார் டைம். நானும் தான். சார் கடவுளை ஓம். மறுப்பு பண்ண என்னது? மறுப்பவன்னா ஏற்காதவன். ஓமா, எழுதுங்க எழுதுங்க. செஞ்சிட்டேன் சார். கொஞ்சம் இன்னொரு 1 minute. செஞ்சாச்சு சார். சார் 1 minute. 1 minute.
ஓகே. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி. பறவைகளுக்கு பொதுவாக பல் உண்டு. சரியா பிள்ளைகள்? இல்ல சார். இல்லையா? சார். இல்ல. பறவைகளிலே மிக சிறியது மோவாஸ் எனப்படும் பறவைதான். சரி. இல்ல சார். இல்லையா அது? இந்த நாடகத்தின் பிரதான நடிகர் அறிவண்ணன். சரியா? நீரில் வாழும் பறவைகளில் ஒன்று பெண்குவி. கடவுளை மறுப்பவன் ஆத்திகன். சரியா பிள்ளைகள்? சரியா பிள்ளையா? ஓ, முதலாவது சரி. முதலாவது சரியா? வேற ஏதாவது விடைகள்ல மாற்றம் இருக்கா? விலங்கலமா? இல்ல சார். விலங்கல்ல. இங்க சேரோட பேசுங்க. என்னம்மா சொல்றீங்க? சரியா பிள்ளைகள்? இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு ஆள் பேசுங்க. யாரோ பேச விடுங்க. யார் பேசுறீங்க? பேசுங்க. பறவைகளுக்கு பொதுவாக பல்லுண்டு, அது பிழை தானே சார்? சரி, பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க, சரின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க திருத்தலை நாங்க. சரியா பிள்ளையான்னு நாங்க பார்க்க போறோம். சார் பிழைதான் சார் வரும். ஒரு பல்லு எடுப்பு. சரி, இப்ப நாங்க பொதுவா சாதனை பிள்ளை இந்த வினாக்களை எல்லோரும் சேர்ந்து திருத்த போறோம். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப இங்க கவனிங்க. பறவைகளுக்கு பொதுவாக பல்லுண்டு. பொதுவா பல்லு இருக்கா பறவைகளுக்கு? இல்ல. பொதுவாக பல் இல்லை. ஆனால் ஆதியில் என்ன இருந்தது? ஆக்கியோப்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பறவைக்கு மாத்திரம் பல்லு இருந்ததா பார்த்தோம். இது தவறான கூற்று. தவறுன்னு சரி செய்திருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. பறவைகளிலே மிக சிறியது மோவாஸ் எனப்படும் பறவை. அது சரியா? அது தவறு. இந்த நாடகத்தின் பிரதான நடிகர் அறிவண்ணன். சரியாது? நீரில் வாழும் பறவைகளில் ஒன்று பெண்குவின். அது சரியா? சரி. ஓ, கடவுளை மறுப்பவன் ஆத்திகன். சரியா? கடவுளை ஏற்பவன் தான் ஆத்திகன், மறுப்பவன் நாத்திகன். சரியா பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள்? இங்க பொதுவா நாங்க பார்த்த இந்த வினாக்களுக்கு சரியான விடைகளை தெரிவு செய்திருந்தால் புள்ளிகள் போட்டுக்கொள்ள போறீங்க. 5 வினாக்கள், ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில 10 புள்ளிகள். 10க்கு நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. ஓகேம்மா, 10க்கு 10 எடுத்திருந்தா ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, குட். சரி, ஓகே பிள்ளைகள். இப்ப நாங்க சாதனை பிள்ளைகள் இன்றைய தினம் பறவைகள் பலவிதம்ங்கிற பாடத்தை முடிச்சிருக்கோம். ஆமாவா? ஓகேவா? சரி, அப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா?
ஓ சார் கொஞ்சம் பிடிச்சிருந்ததா ரொம்ப பிடிச்சிருந்ததா? சரி, இப்ப நாங்க அடுத்த வகுப்புல தான் சந்திக்க போறோம். அடுத்த வகுப்புல ஒரு புதிய பாடத்தோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி சார். பாய் சார். Hi sir, good night. Bye, sir.